Hi friends, welcome to jeevethaas Agam. இன்னைக்கு நம்ம வீடியோல ஈஸியா செய்யக்கூடிய பீன்ஸ் பருப்பு usili தாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி ரொம்பவே சீக்கிரமா செய்யக்கூடியதாங்க. நீங்க பீன்ஸை நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுக்கக்குள்ள குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ அதுக்காக ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து ஊற வச்சிருக்காங்க. இந்த கப்பால் பாதி அளவு துவரம்பருப்பு பாதி அளவு கடலைப்பருப்பு இருந்துச்சு. நீங்கள் ஃபுல்லாகவே கடலைப்பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம். இப்போது நான் ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுருக்காங்க. நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் தான் அரைக்க போகிறோம். அதனால் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம பருப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம பெருங்காயம் சேர்க்க போகிறேங்க. நான் கட்டி பெருங்காயம்னால நான் கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பவுடர் பெருங்காயம்னா நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் போல். அது கூடவே தேவையான அளவு உப்பு, ஒரு தேவையான அளவு காஞ்சி மிளகாய், நான் ஒரு 5 மிளகாய் சேர்த்துருக்கேங்க. அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் இதே மாதிரி நல்லா கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம அரைச்ச பருப்பில் வேக வைக்க போகிறோங்க. அதனால நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம டைரெக்டாகவும் வேக வச்சுக்கலாம். எனக்கு அது மாதிரி இட்லி தட்டில் எனக்கு வேக வைக்க முடியாததுனால நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் வேக வச்சுக்க போகிறேங்க. நம்ம அந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை நம்ம அதுக்குள்ளே வச்சுக்கலாம். நல்லா வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு நல்லாவே வெந்து வந்துடும். நம்ம பருப்பை நம்ம கையில் எடுத்து பார்த்தா கையில் ஒட்டாமல் வருங்க. அதுதான் நம்ம வெந்துருச்சுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போது நம்ம பீன்ஸ் வேக வைக்க போகிறோங்க. அதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பீன்ஸ் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்காங்க. பீன்ஸ் வேக வைக்கிறதுக்கு நம்ம நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு சின்ன கப்பால் 1 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அது நம்ம பீன்ஸ் வெந்து வர்றது கரெக்டாக இருக்கும். அது கூடவே தேவையான உப்பு, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்ட பிறகு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா பீன்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது பீன்ஸ் எல்லாம் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போது இதை பீன்ஸை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பு நல்லா கட்டியாக இருக்கும். அதை இதே மாதிரி கையாலே நல்லா உடச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி நம்ம இதே மாதிரி உடச்சி விட்டோன்னா உதிரியாக ஆகிடும். நம்ம அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்ட பிறகு நம்ம அரை ஸ்பூன் கடுகு மட்டும் சேர்க்க போகிறோங்க. ஏன்னா நம்ம மிளகாய் மஞ்சத்தூள்லாம் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் கடுகு மட்டும் சேர்த்துக்கலாம். அது பிறகு நம்ம வேக வச்ச பருப்பை நம்ம சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் வறுத்து விட்டுக்கலாம். ஏற்கனவே வெந்து தான் இருக்குது, அதனால கொஞ்சம் நேரம் வறுத்து விட்டால் போதும். நல்லா இதே மாதிரி நல்லா கொஞ்சம் வறுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வறுத்து விட்ட பிறகு நம்ம பீன்ஸ் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் இப்போ எதுவும் போட வேணாம், ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். அதனால் நம்ம சேர்த்து பீன்ஸ்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த பருப்பு பீன்ஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க, பீன்ஸ் பருப்பு usili ரொம்ப ஈஸியாகவே ரெடி ஆகிடுச்சு. நாம் இதே மாதிரி பீன்ஸ் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படி சொன்னால் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பீன்ஸ் வைக்கவே மாட்டாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம் இல்லை காரக்குழம்புக்கெல்லாம் ரொம்ப சைடிஷ்ஷாக நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.